Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் குயின்ஸ் கைவண்ணம் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம ஹோம்மேட் ரசப்பொடி போட்டிருந்தோம். அந்த ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். அந்த புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு வச்சுக்கலாம், நல்லா குழையிற அளவுக்கு. இதுலேயே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரசத்துக்கு, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த அளவு ரசத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு ரசப்பொடி போட்டுக்கலாம். ரசம் எப்பவுமே நல்லா கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி சுற்றி பபிள் வரணும். நடுவில் கொஞ்சம் அந்த நுரை கட்டி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், கம கமன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரசப்பொடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.